ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் ஒருவராக வலம் வந்தவர். ஒரு துறை கிடைப்பதற்கே பலரும் அல்லாடும் சூழலில் பணம் கொட்டும் 3 துறைகளை ஜெயா ஆட்சியில் கவனித்தவர். போட்டி அதிமுக தொடங்கி ஜெயலலிதாவையே திக்குமுக்காட வைத்தவர். அரசியலுக்காக அடிக்கடி கட்சி மாறினாலும் செல்வாக்கை இழக்காதவர். ஸ்டாலினின் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக தொடங்கி தற்போது பால்வளத்துறைக்கு அமைச்சராகி இருப்பவர் அவர்தான் ராஜ கண்ணப்பன். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024 சென்னை, கோவை, திருச்சி, மதுரையில் அக்டோபர் 4 முதல் நடைபெறுகிறது. எந்த கட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் எப்போதும் மக்கள் செல்வாக்கோடு இருக்கும் கண்ணப்பன் அடிப்படையில் திமுக காரர் இல்லை. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் சாமியா பிள்ளை என்பவருக்கு 1949ஆம் ஆண்டு பிறந்தார் கண்ணப்பன். எம்ஜிஆர் மீது இருந்த கண்மூடித்தனமான ஈர்ப்புதான் அதிமுகவினர் பலரை அரசியலுக்குள் இழுத்து வந்தது. அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் ராஜ கண்ணப்பன். ஆனால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை தேர்தல் அரசியல் வாய்ப்புகள் கண்ணப்பனுக்கு கிடைக்கவில்லை. உடல்நல குறைவால் எம்ஜிஆர் உயிரிழக்க அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. ஜே அணி, ஜா அணி என 2 அணிகள் உருவாக அதிமுகவின் முக்கிய தலைகள் 2 பக்கமும் சென்றன. அதே நேரத்தில் அப்போதுதான் அதிமுகவில் வளரத் தொடங்கிய பல துடிப்பானவர்கள் ஜெயலலிதா பக்கம் நின்றனர். குறிப்பாக செங்கோட்டையன், ராஜ கண்ணப்பன், எடப்பாடி பழனிசாமி என ஒரு பெரிய அணி. 1989 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் களமிறங்கினார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் ராஜ கண்ணப்பனும் போட்டியிட்டார். ஆனாலும் தோல்வி. கடைசியில் ஜானகியிடமிருந்து அதிமுகவையும் இரட்டை இலையையும் கைப்பற்றிய ஜெயலலிதா 1991 கலைஞர் ஆட்சி கலைக்கப்பட்ட பின்னர் நடந்த தேர்தலில் தனது தளபதிகளோடு களமிறங்கினார். இந்த தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார் ராஜ கண்ணப்பன். ராஜீவ்காந்தி படுகொலையால் ஏற்பட்ட அனுதாபம் கைகொடுக்க அதிமுக அமோக வெற்றி பெற்றது. ராஜ கண்ணப்பனும் வெற்றி பெற்றார். தன்னுடைய தளபதிகளாக நின்று தேர்தல் வெற்றிக்காக உழைத்த ஒவ்வொருவரையும் அங்கீகரித்தார் ஜெயலலிதா. ராஜ கண்ணப்பனுக்கு அடித்தது அதிர்ஷ்டம். அதிமுகவின் கருவூலமாக அவர் மாற அந்த அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் உதவியது. தமிழ்நாடு அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை, மின்சாரம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகியவை ராஜ கண்ணப்பன் வசம் வந்தன. ஒரு துறை ஒருவருக்கு கொடுக்கப்பட்டாலே அவரால் ஏகப்பட்ட கோடிகள் சம்பாதிக்க முடிந்த இந்த துறைகள் மொத்தமாக ஒருவருக்கே கொடுக்கப்பட பலரும் ஆச்சரியம் அடைந்தனர். சசிகலாவிடம் கண்ணப்பன் காட்டிய பணிவும் ஜெயலலிதாவிடம் காட்டிய விசுவாசமுமே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. அமைச்சரானதும் அதிமுகவின் கருவூலத்தை நிரப்புவதற்கான முழு பொறுப்பும் கண்ணப்பனிடமே வந்தது. எந்த டெண்டர் அறிவிக்கப்பட்டாலும் அதற்கான பேக்கேஜ் நிர்ணயிக்கப்பட்டது. அதோடு செல்வாக்காக இருந்த நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஒப்பந்தங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டன. இதனால் தங்கு தடையின்றி பணம் வந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. என்னதான் அதிமுக உறுப்பினராக கண்ணப்பன் இருந்தாலும் தனக்கான தனி செல்வாக்கை அவர் உருவாக்கியே வைத்திருந்தார். இதனால் அவரை எதிர்த்து எவ்வளவு புகார்கள் வந்தாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றார் ஜெயலலிதா. இதனிடையே 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. பொதுப்பணி மற்றும் மின்சாரத்துறையில் கரைபுரண்டு ஓடிய பணம், அடாவடி நடவடிக்கைகள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த தோல்விக்கு காரணமாக சொல்லப்பட்டன. சசிகலாவின் தலையீடே இந்த தோல்விக்கு காரணம் என குற்றஞ்சாட்டினார் கண்ணப்பன். ஆனால் ஜெயலலிதா பெரிதாக கண்டுகொள்ளாமல் செல்ல கடுப்பானார் கண்ணப்பன். தன்னுடைய செல்வாக்கை காட்ட வேண்டும் என நினைத்து போட்டி அதிமுக தொடங்கும் வேலையில் இறங்கினார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த அமைச்சர் முத்துசாமியை கூட தன் பக்கம் கொண்டு வந்தார். இதனால் உஷாரான ஜெயா முத்துசாமியிடம் பேசி அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதோடு கண்ணப்பனுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்காமல் வைத்திருந்தார் ஜெயா. இதனால் அதிருப்தியில் இருந்த கண்ணப்பன் தனக்கென ஒரு கூட்டம், தனக்கென ஒரு பாதை என செல்வதே சரியாக இருக்கும் என முடிவெடுத்தார். 2000ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி மக்கள் தமிழ் தேசம் என்ற புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார். தான் சார்ந்த யாதவ சமூக மக்கள் 1 கோடி பேர் தன்னோடு இருப்பதாகவும் மாநிலம் முழுக்க மாநாடு நடத்தப் போவதாகவும் பேசிய அவர் தனது பெயரை ராஜ கண்ணப்பன் என்று மாற்றிக்கொண்டார். ஏறக்குறைய 25 லட்சம் பேரை திரட்டி ராஜ கண்ணப்பன் நடத்திய பொதுக்கூட்டங்கள் 2001 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி சேர வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் இளையான்குடி தொகுதியில் போட்டியிட்ட ராஜ கண்ணப்பன் தோற்று போனார். இதற்கு மேல் கட்சி நடத்தி புண்ணியமில்லை என உணர்ந்து மொத்த கட்சியையும் திமுகவோடு இணைத்துக் கொண்டார். இதற்கு பிரதிபலனாக 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் இளையான்குடி தேர்தலில் போட்டியிட்டார் ராஜ கண்ணப்பன். திமுகவின் பலமும் அதிமுக மீது இருந்த அதிருப்தியும் கண்ணப்பனுக்கு கை கொடுக்க எளிதாக வென்றார். ஆனால் திமுக ஆட்சியில் அவருக்கு அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இத்துணை பெரிய சமூகம் பின்னிருந்தும் தனக்கு அமைச்சரவை கிடைக்கவில்லை என்ற அதிருப்தி கண்ணப்பனுக்கு இருந்தது. சரியான நேரம் பார்த்து காத்திருந்த கண்ணப்பனை
2009 நாடாளுமன்ற தேர்தல் சமயம் பார்த்து அழைத்தார் ஜெயா. போன் வந்ததும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் சென்று சேர்ந்தார் ராஜகண்ணப்பன். இந்நிலையில் மத்திய அமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்தை எதிர்த்து சிவகங்கை தொகுதியில் அதிமுக சார்பில் களமிறக்கப்பட்டார். ப. சிதம்பரம் மீது இருந்த அதிருப்தியால் ராஜகண்ணப்பன் வெல்ல வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்பட்டது. அதோடு சிவகங்கை பகுதியில் ராஜகண்ணப்பனுக்கு இருந்த செல்வாக்கு சிதம்பரத்திற்கே சற்று அச்சத்தையும் ஏற்படுத்தியது. தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்ட போது பல சுற்றுகளில் ராஜகண்ணப்பன் முன்னிலையில் இருந்தார். ஒரு கட்டத்தில் ராஜகண்ணப்பன் வெற்றி பெற்று விட்டதாக உள்ளிருந்து தகவல்கள் வந்தன. அதிமுகவினர் கொண்டாடி தீர்த்தனர். ஆனால் இன்னும் சில சுற்றுகள் பாக்கி என பல திடீர் டிராமாக்கள் நடக்க ப. சிதம்பரம் வென்றதாக அறிவிக்கப்பட்டது. இதை எதிர்த்து கண்ணப்பன் நீதிமன்றம் செல்ல 10 ஆண்டுகள் கழித்து அதில் தீர்ப்பும் வந்தது. இந்த தோல்வியால் மீண்டும் அதிருப்திக்கே சென்றார் ராஜகண்ணப்பன். நம்பி வந்த கண்ணப்பனை கைவிடக் கூடாது என நினைத்த ஜெயா 2011 சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியை ஒதுக்கினார். ஆனால் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனிடம் வெறும் 1500 வாக்குகளில் தோற்றார். தோல்வியில் இருந்த கண்ணப்பனுக்கு அதன் பிறகு அதிமுகவின் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவரும் ஆக்டிவ் அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்தார். 2014 மக்களவை தேர்தலில் சீட் கேட்டும் கூட கொடுக்க மறுத்தார் ஜெயலலிதா. 2016 சட்டமன்ற தேர்தலிலும் ராஜகண்ணப்பனுக்கு சீட் மறுக்கப்பட்டது. இந்நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பின் நடந்த 2019 மக்களவை தேர்தலில் மீண்டும் சீட் கேட்டார் ராஜகண்ணப்பன். ஆனால் எடப்பாடி மறுத்தார். இதனால் அதிமுகவையும் பாஜகவையும் சரமாரியாக விமர்சிக்க தொடங்கினார். அதோடு திமுகவிலும் சேர்ந்தவருக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பே கண்ணப்பன் வெற்றி பெறுவார் என மக்கள் பேசினர். அதை மெய்ப்பிக்கும் வகையில் கண்ணப்பனும் வென்றார். இதைத் தொடர்ந்து 2021 பதவியேற்ற தமிழ்நாடு அமைச்சரவையில் ராஜகண்ணப்பனுக்கு முக்கிய துறையான போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் திமுக அரசு மீது இருந்த எதிர்பார்ப்புகளால் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் போக போக அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வரத் தொடங்கின. லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திடீர் ரெய்டில் போக்குவரத்து துறை ஆணையர் நடராஜ் அலுவலகத்தில் இருந்து 35 லட்சம் ரூபாய் சிக்கியது. இது ராஜகண்ணப்பனுக்கு சிக்கலை உருவாக்கியது. இதனிடையே ராஜகண்ணப்பனை கோரிக்கைகளோடு சந்திக்க சென்றார் விசிக தலைவர் திருமாவளவன். அப்போது சோஃபாவில் அமர்ந்திருந்த ராஜகண்ணப்பன் சந்திக்க வந்த திருமாவுக்கும் மற்ற நபர்களுக்கும் பிளாஸ்டிக் சேரை கொடுத்து அமரச் சொன்னதாக சர்ச்சை உருவானது. இந்த சம்பவம் குறித்து இருவருமே அடுத்தடுத்த நாட்களில் விளக்கம் கொடுக்க சிக்கல் தீர்ந்தது. ஆனாலும் சாதி ஆதிக்க மனப்பான்மையோடு கண்ணப்பன் நடந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. அடுத்து தன்னை சந்திக்க வந்த அரசு அதிகாரி ஒருவரை ராஜகண்ணப்பன் சாதியை சொல்லி திட்டியதாக வீடியோக்கள் வெளியாக வேறு வழியின்றி மற்றொரு அமைச்சரவைக்கு மாற்றப்பட்டார். திமுக ஆட்சியில் நடந்த முதல் அமைச்சரவை மாற்றத்துக்கு காரணமானார் கண்ணப்பன். ஆனாலும் அமைச்சரவையில் நீடிக்கும் கண்ணப்பன் எப்போதும் போல் இப்போதும் செல்வாக்கோடு தான் பயணித்து வந்தாலும் அவரிடம் அமைதி குடிகொண்டிருந்தது. இதனிடையே அமைச்சர் பொன்முடி மீதான ஊழல் வழக்கில் அவர் குற்றவாளி என தீர்ப்பு வர உயர்கல்வித்துறையை கூடுதலாக கவனிக்கும் பொறுப்பும் கண்ணப்பன் வசம் வந்தது. ஆனால் விரைவிலேயே அந்த பொறுப்பு மீண்டும் பொன்முடிக்கே சென்றது. இந்நிலையில்தான் அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டால் சற்று வலிமையான துறை தனக்கு ஒதுக்கப்படும் என நினைத்து வந்தார். அதற்கு ஏற்றார் போல தற்போது நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் மனோ தங்கராஜ் வசமிருந்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு மாற்றப்பட்டது. இதன் மூலம் ஓரளவுக்கு ஆக்டிவான துறைக்கு மீண்டும் வந்திருக்கிறார் கண்ணப்பன்.